நேர்கோட்டு கோலம், புள்ளி கோலம், சிக்கு கோலம் அப்படியெல்லாம் பேசினோம்ல. சரி, அதை எப்படித்தான் போடுறது அதை நான் லேசாக உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் விலாவாரியாக பெருசாக போட்டுக்கலாம். சாதாரணமாக மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுறவங்க வீட்டில் நேர்கோட்டில் போடுவாங்கன்னு சொன்னேன். எப்படின்னு கேட்டால், இப்படி போடுவாங்க. அப்புறம் இதையே புள்ளி வச்சு அப்படிங்கிற பொழுது மூணு புள்ளி, 4 புள்ளி, 5 புள்ளி, திருப்பி 4, 3. இதில் இப்போ நான் போடுறேன். அது ஒரு பூ அல்லது இன்றைக்கி நம்ம அப்போ பார்த்தோமே அது ஒரு விஷயம் என்னங்கிறத நான் வரைஞ்சிக்கிட்டே சொல்கிறேன். இப்படி நான் போட்டேன்னா அதுக்கு நந்தியாவட்டம் பூன்னு பேர். இயற்கையில் என்ன பார்த்தாங்களோ அதைத்தான் அவங்க வரைஞ்சாங்க. நந்தியாவட்டம் பூ இப்படி நடுப்புற போடுவாங்க. இதையே என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒரு கோடை போட்டுட்டு இது மாவிலைன்னு இடுவாங்க. அவங்க சொல்கிற போது அவங்க வாழ்க்கையோடு எப்படி இயைந்து வாழ்ந்துருக்கிறாங்கங்கிறது புரியும். மாவிலையில் எத்தனை கோடு இருக்கும் இதெல்லாம் அவங்க கவனித்து அப்படி போடுற போது ஒரு அழகு. இது புள்ளி வச்சு வளைஞ்ச கோலம். இப்போ இதையே என்ன பண்ணுவாங்க, சிக்கு கோலம் அப்படின்னாக்கா பாருங்க, இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி ஒன்றை போடுவாங்க. இதுக்கு என்னங்க பேருன்னு கேட்டால் முட்டாய் போட்டலாம்னு விடுவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே நிறையா முட்டாய் இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு ஆசை காட்டி எதை எதை எப்படி எப்படி கற்றுக்கணும்னு சொல்கிறது அந்த பெரியவங்க சொன்ன அழகை சொல்கிறதா இன்றைக்கி நாம் ஓரளவுக்கு மறக்காமல் இன்றைக்கும் கிராமங்கள்லேயும் நகரங்கள்லேயும் கோலம் போட்டுட்ருக்கோமே, அதுக்கு நாம் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிதாங்க ஆகணும். ஆக மொத்தம் கோலம் வாழ்க்கையை அழகு செய்வது பூமியை மட்டுமல்ல நம்மளுடைய மனங்களையும் சேர்த்து தான்.